ப்ராபபிலிட்டி கான்செப்ட்ஸ்ங்கறனால கொஞ்சம் கடியா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. ஒண்ணுமே இல்ல. நான் கடைசியா வந்து என்ன ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் இது பண்ணிடுறேன். இப்பதான் சார் வந்து 10 மினிட்ஸ் ஆகுது. டிஸ்கஷன் என்ன டிஸ்கஸ் பண்றோம்னு தெரியலையா? பெர்ட் அனாலிசிஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் சார். பெர்ட் சிபிஎம்ல வந்து, அதாவது சிபிஎம்னா கிரிட்டிக்கல் பாத் மெத்தட்ல, சிபிஎம் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ல பெர்ட் அனாலிசிஸ், பெர்ட் மெத்தட், ப்ராஜெக்ட் எவாலுவேஷன், இது ப்ராஜெக்ட் எவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக்கா? எஸ், ப்ரோக்ராம் எவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக். அது ரொம்ப முக்கியம். ப்ரோக்ராம் அப்படிங்கிற வார்த்தை பார்த்தே நம்ம டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். ப்ரோக்ராம் எவாலுவேஷன் அண்ட் ரிவ்யூ டெக்னிக். ஓகே, இந்த சம் பாருங்க. எக்ஸ்பெக்டட் டைம் வந்து கொடுத்துருக்கான். அப்படின்னா என்ன கொடுத்துருக்கான்? மியூ கொடுத்துருக்கான். ஓகேயா? மியூ வேல்யூ கொடுத்துருக்கான் 1. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்கான். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனா சிக்மா கொடுத்துட்டான் 2. அடுத்து என்ன கொடுத்துருக்கான்? எக்ஸ்பெக்டட் டைம் ஃபார் தி கம்ப்ளீஷன் ஆஃப் தி ப்ராஜெக்ட் வித் 99% ப்ராபபிலிட்டி. 99% வந்து கரெக்டா முடிச்சிடலாம் அப்படின்னு எக்ஸாக்டா வந்து சொல்லணும் அப்படின்னா எத்தனை நாள் வந்து ஆகும்? 99% நான் உறுதியா சொல்றேன், 99.9% நான் உறுதியா சொல்றேன், இன்னைக்குள்ள நான் அந்த வேலையை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றது இத்தனை பர்சன்டேஜ் ப்ராபபிலிட்டியோட சொல்லணும் அப்படின்னா, இந்த இது வந்து நிறைய இதுல வரும் சார். ஃப்ளட், நீங்க கேட் ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா ஃப்ளட் அனாலிசிஸ், ஃப்ளட் வந்து இத்தனை நாள்ல வரும் அப்படின்னு சொல்லி 50% ப்ராபபிலிட்டியில சொல்லு. எத்தனை நாள்ல வந்து அடுத்த ஃப்ளட் அக்கர் ஆகும்னு 50% ப்ராபபிலிட்டியில சொல்லு. எர்த்குவேக் எத்தனை நாள்ல அக்கர் ஆகும்னு இத்தனை பர்சன்டேஜ் ப்ராபபிலிட்டியில சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த ஐடியா வந்து நிறைய இடத்துல நமக்கு தேவைப்படும். ஓகே, மியூ கொடுத்துட்டான், சிக்மா கொடுத்துட்டான். இந்த ஃபார்முலா நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல, என்ன சொல்றேன். அப்பதான் இது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எனக்கு உங்களுக்கு தெரியும். ஜை கொடுத்துருக்கான், எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்துருக்கான். இப்போ இந்த வேல்யூ பார்த்ததும் எனக்கு என்ன தெரியுது? 3 சிக்மா கொடுத்துருக்கான்னு தெரியுது. கரெக்டா? அப்ப இசட் வேல்யூ என்னது? இசட் வேல்யூ 3. இது புரியுதா? இவ்வளவு நேரம் அதை தான் டிஸ்கஸ் பண்ணோம், இசட்னா என்ன அப்படின்னு. அப்ப மியூ கொடுத்ததுமே எனக்கு என்ன தெரிஞ்சிச்சு? இசட் வேல்யூ தெரிஞ்சிச்சு. இதை நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டாம், தயவு செய்து மனப்பாடம் பண்ண வேண்டாம். இந்த டேபிள் நமக்கு தேவையில்லை, அவங்களே கொடுப்பாங்க. தேவைனா இந்த மனப்பாடம் பண்ணலாம் வேண்டாம். 3 வந்து 99.9% அப்படின்னா அதுக்கான இசட் வேல்யூ 3. இசட்டுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டா, அதாவது ஆக்சுவல் வேல்யூல இருந்து இந்த இசட் மியூ வந்து 0 இருக்கக்கூடிய வேல்யூவா மாத்துறதுக்கான ஃபார்முலா தான் இது. சரியா? டிவியேஷன் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், ஆக்சுவல் டிவியேஷன் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் மாதிரி போடுவாங்க. அப்படின்னா எக்ஸ்ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ் ப்ராபபிலிட்டியில வந்து நம்ம உறுதியா சொல்றோம் அப்படிங்கிற அந்த வேல்யூ. அது எத்தனை பர்சன்டேஜ் டிவியேஷன்ல நான் உறுதியா வந்து 15 நாளுக்குள்ள நான் 99% ப்ராபபிலிட்டியா 15 நாள்ல முடிச்சிருவேன் சார் அப்படின்னு சொன்னேன்னா அந்த 15 தான் அந்த எக்ஸ். மியூ அப்படிங்கறது அந்த மீன் மோஸ்ட் அந்த எக்ஸ்பெக்டட் மீன் டைம். ஓகேயா? மியூ அதான் கொஸ்டின்ல 10 நாள்னு கொடுத்துருக்காங்க, 10 நாள்னு கொடுத்துருக்காங்க. ஓகேயா? சிக்மா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 2 நாள் முன்ன பின்ன ஆகலாம் அப்படின்னு சொல்றோம்ல, அந்த முன்ன பின்ன தான் அந்த 2 நாள் முன்னாடி. 10 நாள்னு சொன்னேன்னா 12 நாளும் ஆகலாம், 8 நாளும் ஆகலாம். அந்த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் 2 நாள். ஓகேயா? இப்போ என்ன, இது இசட் வேல்யூ 3 கொடுத்துட்டான். இப்போ எத்தனை நாள்ல முடிப்ப 99% ப்ராபபிலிட்டியில அப்படின்னு கேட்டிருக்கிறான். ஒன்றும் இல்லை, இதை அப்படியே கொடுத்துருக்க வேல்யூ எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா எனக்கு இந்த எக்ஸ் மட்டும் தான் தெரியாது, அதை வந்து டைரக்டா கிடைச்சிரும். ஒண்ணுமே இல்லை. இசட் வேல்யூ எதுல இருந்து எடுத்தேன்? எத்தனை பர்சன்டேஜ் ப்ராபபிலிட்டி அப்படிங்கிற பார்த்து நான் இந்த இசட் வேல்யூ எடுத்து எழுதுறேன். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 மீதி எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் எழுதுறேன். அவ்வளவுதான், 2 பாயிண்ட். ஓகே, இதை பாருங்க. 95% ப்ராபபிலிட்டியில கேட்டிருக்கான். 95% ப்ராபபிலிட்டிக்கு ஈக்குவலா வந்து இசட் வேல்யூ கொடுத்துட்டான்.
இசட் வேல்யூ கொடுத்துட்டான் அப்படின்னா மியூ கொடுத்துட்டா என்ன கேட்டிருக்கிறான்னு பாருங்க. பெட் கால்குலேட்டர் ஈல்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் லென்த் மொத்த டியூரேஷன் வந்து 70 கொடுத்துருக்கான். வேரியன்ஸ் கொடுத்துருக்கான், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுக்கல. வேரியன்ஸ் கொடுத்திருந்தானா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எப்படி தான் கண்டுபிடிக்கிறது? ஜஸ்ட் ரூட் போட்டா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைச்சிரும். கரெக்டா? இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் 3 வீக்ஸ் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கொடுத்துருக்கான். நம்பர் ஆஃப் வீக்ஸ் ரெக்வயர்ட் டு கம்ப்ளீட் தி ப்ராஜெக்ட் வித் ப்ராபபிலிட்டி ஆஃப் 19%. 19% ப்ராபபிலிட்டியோட எத்தனை நாள்ல முடிப்போம்னு சொல்லு அப்படின்னு கேட்டுக்கிறான். அப்போ பாருங்க, மியூ கொடுத்துட்டான், ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேரியன்ஸ் கொடுத்துட்டான், ரூட் எடுத்தோம்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைச்சிரும். இசட் வேல்யூ வந்து 95%க்கு நிகரான இசட் வேல்யூ என்னது 1.647 அதுவும் கொடுத்துட்டான். இப்போ என்னோட வேல்யூ என்ன? இவ்வளவுதான். இதுல ஏதாவது கஷ்டம் இருக்குதா சார்? புரிஞ்சதுங்களா இந்த எப்படி போடுறோம்னு? இந்த சம்மும் பார்த்துட்டோம். ஓகே, இவ்வளவுதான் வந்து பெட் அனாலிசிஸ். இதுக்கு மேல இதை கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு ஒன்றும் இல்லை, பெருசா கேட்கவும் மாட்டாங்க. T0 ஒரு 3 ஃபார்முலா தான். இது ஒன்று, இசட்டோட ஃபார்முலா 1. அப்புறம் வேரியன்ஸோட ஃபார்முலா TP மைனஸ் T0 ஹோல் ஸ்கொயரோட பை 6. இது ஒரு ஃபார்முலா. அப்புறம் இதுக்கு ரூட் எடுத்தா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கிடைச்சிரும். அது போக இந்த T0 + 4 TM most likely time TM plus TP divided by 6. இதுதான் expected mean time TE. இவ்வளவுதான் சார் நீங்க தெரிஞ்சுக்கணும். ரொம்ப வந்து ஆழமா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பத்தி சொன்னதெல்லாம் மைண்ட்ல இருக்கட்டும், இதெல்லாம் புரியறதுக்காக. எஸ் ஆக்சுவலா வேரியன்ஸ் 6 ஸ்கொயர் பண்ணுமா என்ன? அப்படியா? I don't know. Yes 6 ஸ்கொயர் பண்ணும். You are right. கரெக்டா பாத்துக்கோங்க. இதை கொஸ்டினா கேட்பாங்க, அவ்வளவுதான். ஏன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் தான் வந்து ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட இதுதான் இது. சொல்லும் போது கரெக்டா ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு தான் இந்த இது எப்படி வந்தது அப்படின்னு சொன்னேன். இது ரெண்டும் டிவியேஷன் டிவைடட் பை 6. ஓகே, அப்ப ஸ்கொயர் பண்ணா ரெண்டையும் சேர்த்து தான் ஸ்கொயர் பண்ணும். வேரியன்ஸுங்கிறது ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஸ்கொயர், அவ்வளவுதான். ஓகே, இந்த ஃபார்முலாஸ் கொஸ்டின்ல கேட்பாங்க. கேட்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் அதிகமாக வராது, ஐஇஎஸ்ல வர வாய்ப்பு இருக்கு. கேட்ல வந்து ப்ராபபிலிட்டி வச்சு சிபிஎம்ல வராட்டியே மற்ற இதுல வரும், சிபிஎம்லயும் வர வாய்ப்பு இருக்கு. ஸ்கொயர் கன்ஃபியூஸ் ஆகுதா சார்? ஒன்றும் இல்லை சார், நீங்க ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கொயர் வந்து மேல மட்டும் வருமா கீழே சேர்ந்து வருமான்னு நீங்க குழப்பிக்காதீங்க. டிபி மைனஸ் T0 டிவைடட் பை 6. இதான் என்னது எனக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். ஓகேயா? இதை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா, சிக்மா ஸ்கொயர் தான் எனக்கு வேரியன்ஸ், அவ்வளவுதான். அப்போ ஸ்கொயர் பண்ணணும்னா மொத்தமா தான் ஸ்கொயர் பண்ணணும். ஸ்கொயர் பண்ணணும்னு நினைச்சேன்னா இந்த மொத்த வேல்யூ தான் ஸ்கொயர் பண்ணணும். ஓகேயா? குழப்பிக்க வேண்டாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவரை ஏதாவது டவுட் இருக்குதா? நம்ம ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல காஸ்ட் அனாலிசிஸ்னா என்னங்கிற டிஸ்கஸ் பண்ணிட்டு ரிசோர்ஸ் லெவலிங்ல 2 பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுவரை நடத்தினால ஏதாவது டவுட் இருக்குதா? இந்த மாதிரி எது செட்டைன் அப்படின்னு கேட்பாங்க. இந்த 2 கான்டெக்ட்ல
ரொம்ப செட்டைன் அப்படின்னா யார் ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்பாங்க. எவனுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரொம்ப கம்மியா இருக்குதோ, டீவியேஷன்ஸ் ரொம்ப அதிகமா இல்லாம இருக்குதோ, டீவியேஷன்ஸ் இருக்கிறதுலே கம்மியா இருக்கிறவன் தான் ரொம்ப உறுதியா இருக்கான்னு அர்த்தம். இன்ஜினியர் எக்ஸ், இன்ஜினியர் ஒய் 2 பேருக்கும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிங்க. 8 - 4 / 6, 8 - 3 / 6. அப்ப இவனுக்கு தான் டீவியேஷன் கம்மியா இருக்கு, இவன் தான் உறுதியான கான்ட்ராக்டர். இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டா ஈஸியா ஆன்சர் பண்ணிக்குவாங்க. அவ்வளவுதான். இதில் டிஸ்கஸ் பண்றதுக்கு வேற ஒன்றும் இல்லை. கருத்தா ஒன்றும் இதோட ஐடியாஸ்லாம் இது பண்ணியாச்சு. இப்போ காஸ்ட் அனாலிசிஸ் நம்ம இது பண்ணணும். காஸ்ட் அனாலிசிஸ்ல ஒன்றும் இல்லை, 2 டைப் ஆஃப் காஸ்ட் இருக்கும். ஒன்று டைரக்ட் காஸ்ட், இன்னொன்று இன்டைரக்ட் காஸ்ட். டைரக்ட் காஸ்ட் அப்படின்னா எந்த ஒரு காஸ்ட் வந்து ஒரு ஆக்டிவிட்டியோட என்னால இணைக்க முடியுதோ, இப்போ ஒரு லேபர் ஒரு வால் கட்டுறோம், ஒரு வால் கட்டுறதுக்கு பிரிக் வால் கட்டுறதுக்கு 5 பேர் நான் யூட்டிலைஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டியோட ஒரு லேபரையோ, ஒரு லேபர் காஸ்ட், மெட்டீரியல் காஸ்ட், இத்தனை செங்கல் தேவைப்பட்டுச்சு, அந்த செங்கலோட காஸ்ட் இது அப்படின்னு எந்த ஒரு இதை வந்து எந்த ஒரு காஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டியோட இணைக்க முடியுதோ அதெல்லாம் டைரக்ட் காஸ்ட். இன்டைரக்ட் காஸ்ட்னா இப்ப சைட்ல வந்து லைட் எரியுது, ஒரு சூப்பர்வைசர் போட்டிருக்கேன், ஒரு 4-5 சூப்பர்வைசர் போட்டிருக்கேன், சரியா? அந்த சூப்பர்வைசர் வந்து வெறும் பிரிக் ஒர்க்கை மட்டும்தான் இது பண்ணுவானா, சூப்பர்வைஸ் பண்ணுவானா? 5வது மாடியில பெயிண்டிங் நடந்துட்டு இருக்கும், 8வது மாடியில வந்து லூஸ் போட்டுட்டு இருப்பாங்க, முதல் மாடியில வந்து வேற ஏதாவது ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, ஃபிட்டிங், எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த சூப்பர்வைசர் கொடுக்கக்கூடிய சார்ஜஸை வந்து நீங்க ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியோட இணைக்க முடியுமா? ஒரு ஆக்டிவிட்டியில நம்ம எழுத முடியாது, கரெக்டா? சூப்பர்வைசர் வந்து அந்த ஃபேன் ஃபிட் பண்றவனையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணும், பெயிண்ட் அடிக்கிறவனையும் பார்க்கணும், மேல ரூஃப் நடக்கிறதையும் பார்க்கணும், எல்லாத்தையும் தானே பார்க்கணும். ஒரு ஆக்டிவிட்டியோட அந்த சார்ஜஸ் என்னால இணைக்க முடியாது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து இன்டைரக்ட் காஸ்ட்ல வரும். இன்டைரக்ட் காஸ்ட் எனக்கு தெரியாது, எந்த ஆக்டிவிட்டிக்கு அது ஸ்பெண்ட் ஆச்சுன்னு தெரியாது, ஆனா சைட்ல அது ஸ்பெண்ட் ஆயிட்டே இருக்கும். இது புரியுதா? டைரக்ட் காஸ்ட்னா என்ன, இன்டைரக்ட் காஸ்ட்னா என்னங்கிற இந்த எக்ஸ்பிளனேஷன் புரியுதா? டைரக்ட் காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டியோட இணைக்க முடிஞ்சதுன்னா அது டைரக்ட் காஸ்ட். எந்த ஆக்டிவிட்டியோட சேர்ந்தது அது அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா ஸ்பெண்ட் ஆயிட்டே இருக்கும். தண்ணி தேவைப்படும், எல்லா ஆக்டிவிட்டிக்கும் தேவைப்பட்டுட்டு இருக்கும். கரெக்டா இந்த ஆக்டிவிட்டி தான் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்றது கஷ்டம். எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்கு, இந்த மாதிரியான விஷயங்கள், அந்த லேபருக்கு ஷெட் போட்டிருப்போம், அதுக்கான சார்ஜஸ், நம்ம லேபர் ஷெட்ல வந்து அதுக்கான அந்த கரண்ட் பில்லு, நம்ம இதுல உள்ள நம்ம இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு ஷெட் மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த பில்லு, அந்த மாதிரி காஸ்ட் எல்லாமே எதுல வரும் அப்படின்னா இன்டைரக்ட் காஸ்ட்ல வரும். அது ஒரு ஆக்டிவிட்டியோட இணைக்க முடியாது. டைரக்ட் காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டியோட இணைச்சு நம்ம சொல்ல முடியும். இந்த பிரிக் வால் கட்டுறதுக்கு இத்தனை மேசனுக்கு சம்பளம் கொடுத்தேன், இத்தனை மேசன் ஒர்க் பண்ணாங்க, இத்தனை செங்கல் வச்சு அடுக்கி இருக்கேன், இத்தனை செங்கலுக்கு இவ்வளவு ஆனும். முடிச்சிருவோம் சார், ஒரு 5 minutes தான் ராமு. இதோட நம்ம சிபிஎம் மூட்டை கட்டி வச்சிடலாம். இத திருப்பி நீங்க ஒரு தடவை இன்னைக்கு போய் பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க 172 கொஸ்டினையும் நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட அசைன்மெண்ட் புக்ல மொத்தமே 172 கொஸ்டின் தான் இருக்கு. ஒன்ஸ் ஆன்சர் பண்ணிட்டு தூக்கி போட்டுடலாம், அவ்வளவுதான். இதுக்கு மேல வந்து பெருசா எனக்கு தெரியல, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜேடிஓ கொஞ்சம் சிலபஸ் இருக்கா? ஜேடிஓ சிலபஸ் அது ரொம்ப இதா கேட்க மாட்டாங்க, ஏன்னா நான் டிப்ளமா முடிச்சு தான் வந்திருக்கேன். ரொம்ப எக்ஸ்ட்ரா சிலபஸ் இருக்காது, அப்படி இருந்துச்சுனாலும் பெருசா கொஸ்டின்ஸ் வராது. ஓகேவா? பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. நான் டிப்ளமா முடிச்சு தான் வந்திருக்கேன், டோன்ட் வரி. ஓகே, டைரக்ட் காஸ்ட் அப்படிங்கிறது ஒரு ஆக்டிவிட்டியோட என்னால இணைக்க முடிஞ்சது அப்படின்னா டைரக்ட் காஸ்ட். ஒரு இண்டிவிஜுவல் ஆக்டிவிட்டியோட இணைக்க முடியல அப்படின்னா அது இன்டைரக்ட் காஸ்ட். ஓகேவா? இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இப்போ ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு அப்படின்னா எந்த லாக்கு கீழே வந்து அவங்களுக்கு வந்து இது வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு, இன்சூரன்ஸ் அதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னு. அந்த கொஸ்டின் பார்க்கும்போது ரிமைண்ட் பண்ணுங்க. அது வந்து லேபர் லா, ஏதோ ஒரு லேபர் லா.
ஓகேயா? அந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்க ரிமைண்ட் பண்ணுங்க. அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிற அப்புறம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேயா? இல்லாட்டி ஃபைன் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது மாதிரி இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, கவர்னர் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஆன்சர் வர்ற மாதிரி, கவர்னர் ஆஃப் ஸ்டேட் அப்படின்னு ஆன்சர் வர்ற மாதிரி இன்னொரு கொஸ்டின் இருக்கும். அதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும். நான் சொன்ன ஆன்சர் டெண்டர் வந்து இந்த நேம் ஆஃப் ஆன் தி பிகாஸ் ஆஃப் யாருனால, யார் மூலமா வந்து நீங்க கால் ஃபார் பண்ணுவீங்க அப்படின்னு. அதுக்கு நான் வந்து ஒரு டெண்டர் நோட்டீஸ் எடுத்து பார்த்தேன். ஓகேயா? டெண்டர் நோட்டீஸ் எடுத்து பார்த்தேன். தமிழ்நாட்டுல இருந்து போட்ட ஒரு கான்ட்ராக்டோட டெண்டர் நோட்டீஸ். அதுல கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு இருக்கும். அப்போ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து கவர்னர் ஆஃப் ஸ்டேட். யார் பேர்ல வந்து ஆன் பிகாஸ் ஆஃப் யார் வந்து டெண்டரை வந்து கால் ஃபார் பண்ணியிருப்பாங்க, கவர்னர். அதை நீங்க அந்த கொஸ்டினை பார்க்கும்போது ஞாபகம் வரும். நான் சொன்னது ஞாபகம் வரும். இப்போதைக்கு மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேயா? சிபிஎம் காஸ்ட் மாடல் இது இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நேரம் போக போக வந்து இன்டைரக்ட் காஸ்ட் ஒரு லெவல்ல வந்து கூட்டிகிட்டே போகும். எலக்ட்ரிசிட்டி சார்ஜோ, நான் சாப்பிட்ற சார்ஜோ எனக்கு அப்படியே இருக்குமா? நமக்கு என்ன ஆகும்? டெய்லி எனக்கு 100 ரூபா ஆகுது சார். 100 ரூபா ஆகுதுன்னா எனக்கு அதுக்கு வேரியேஷன் இருக்காது. ஆனா ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு 100 ரூபாய்க்கு சாப்பிடுறேன், அடுத்த நாள் 100 ரூபாய்க்கு சாப்பிடுறேன், அடுத்த நாள் 100 ரூபாய்க்கு சாப்பிடுறேன். இப்படி கூட்டிட்டே போனேன்னா எனக்கு லீனியரா வேரி ஆயிட்டே போகுதா? அப்ப இன்டைரக்ட் காஸ்ட் வந்து ஓரளவு லீனியரா வேரி ஆயிட்டே போகும். டைரக்ட் காஸ்ட் ஆனா குறைஞ்சுக்கிட்டே வரும். ஒவ்வொரு நாளும் முதல் நாள் தேவைப்படுற அளவுக்கு ரிசோர்ஸ் எனக்கு அடுத்த நாள் தேவைப்படாது சார். கடைசி நாள் ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது எனக்கு எவ்வளவு ரிசோர்ஸ் தேவைப்படுதோ அவ்வளவு ரிசோர்ஸ் வந்து எனக்கு கடைசி நாளும் தேவைப்பட்டு இருக்குமா என்ன? இந்த பில்டிங் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு 10,000 செங்கல் தேவைப்பட்டிருக்கலாம். கடைசி நாள் எனக்கு 10,000 செங்கல் தேவைப்படுமா என்ன? ப்ராஜெக்ட் ப்ராக்ரஸ் ஆக 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 எனக்கு என்ன ஆகும்? எனக்கு காஸ்ட் குறைஞ்சிட்டே போகும். அதாவது தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. அப்ப காஸ்ட் குறைஞ்சிட்டே போகும். இன்டைரக்ட் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து ப்ராஜெக்ட் ப்ராக்ரஸ் ஆக 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 டெய்லி ஒவ்வொரு நாளும் வந்து எனக்கு அந்த என்னோட சாப்பாடை வந்து நான் இது பண்ண முடியாது. டெய்லி நான் 100 ரூபாய்க்கு சாப்பிடுவேன் சார். எக்ஸ்ட்ரா அந்த ப்ராஜெக்ட் எத்தனை நாள் எக்ஸ்டெண்ட் ஆகுதோ அத்தனை நாளைக்கு நான் 100 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு தான் இருப்பேன். ஓகேயா? அப்போ இன்டைரக்ட் காஸ்ட் நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது, டைரக்ட் காஸ்ட் நாளுக்கு நாள் கம்மியாயிட்டே வருது. இது புரியுதா? இதுதான் காஸ்ட் கர்வ். ஓகேயா? இப்ப கிராஷ் காஸ்ட்னா என்ன, நார்மல் காஸ்ட்னா என்னன்னு நான் சொல்றேன். அது சொல்றதுக்கு முன்னாடி இந்த கர்வ் மட்டும் புரியுதா அப்படிங்கறத சொல்லுங்க. முதல்ல வந்து இனிஷியல் டைம்ல, ப்ராஜெக்டோட இனிஷியல் டைம்ல என்ன ஆகுது? காஸ்ட் அதிகமா இருக்குது. ப்ராஜெக்ட் பண்ண காஸ்ட் குறைஞ்சிட்டே வரும். அது மாதிரி இன்டைரக்ட் காஸ்ட் ப்ராஜெக்ட் கூட கூடிக்கிட்டே போகும். இந்த டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட் எப்படி அரைவ் பண்றது அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கிற இந்த காஸ்ட் டைரக்ட் காஸ்ட், இது இன்டைரக்ட் காஸ்ட் பிளஸ் டைரக்ட் காஸ்ட். இந்த கேவ்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு சார். இந்த கேவ் பாத்தீங்க அப்படின்னா இனிஷியல் டைம்ல வந்து டைரக்ட் காஸ்ட் கூட இருக்குமா, இன்டைரக்ட் காஸ்ட் கூட இருக்குமா அப்படின்னு கேட்டுப்பாங்க. அது ஒரு கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து இந்த கேவ் மட்டும் கொடுத்துட்டு இந்த இதை நேம் கொடுக்காம இதுல ஏன்னு கொடுத்துருவாங்க. இது ஏ, இது பி. அப்ப கேவ் ஏ எதை குறிக்குது, கேவ் பி எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நான் இப்போ கேவ் எப்படி வரைகிறது அப்படிங்கிற டிஸ்கஸ் பண்றேன். இந்த வேல்யூ இது x1ன்னு வச்சுக்கோங்க. இது x1, இது x2. x2ங்கிறது இதுவரை கீழே வரை, கீழே இருந்து இந்த இடத்துல இருக்கக்கூடிய வேல்யூ, இந்த கேவ்ல இருக்கக்கூடிய வேல்யூ. டைரக்ட் காஸ்ட்ல இந்த வேல்யூ வந்து x2, இன்டைரக்ட் காஸ்ட்ல x1 ஒரே பாயிண்ட்ல. இது ரெண்டையும் கூட்டினேன்னா எனக்கு ஒரு இடம் வரும் பாத்தீங்களா? அதுதான் வந்து இந்த டோட்டல் காஸ்டோட பாயிண்ட். அதுக்கு நேரம் வந்து டோட்டல் காஸ்டோட பாயிண்ட். இப்படியே வந்து இந்த இடத்துல இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிட்டே வந்தேன்னு வச்சுக்கோங்க. டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டே வந்து அந்த லைனை நான் ஜாயின் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கிறதா எனக்கு என்னது, டோட்டல் காஸ்ட். அப்ப டோட்டல் காஸ்ட்டுக்காக எப்பவுமே இதுக்கு மேலதான் இருக்கும். இப்படித்தான் வரும். கரெக்டா? இது புரியுதா? டோட்டல் காஸ்ட் டைரக்ட் காஸ்ட் பிளஸ் இன்டைரக்ட் காஸ்ட் ரெண்டையும் கூட்டினேன்னா, கூட்டிட்டு காவு வரைஞ்சேன்னா இந்த ரெண்டு காவுக்கும் மேல வரும். ரெண்டையுமே டச் பண்ணாம ரெண்டுக்கும் மேலதான் வரும். கரெக்டா?
இது புரியுதா? இதுக்கு அடுத்து நார்மல் டைம், கிராஷ் டைம்னா என்னங்கறத நான் டிஸ்கஸ் பண்ணணும். நார்மல் டைம் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து இப்ப நம்ம குடுத்திருக்கிற எல்லாமே நார்மல் டைம் சார். நார்மல் டைம். கிராஷ் டைம் அப்படின்னா என்னன்னா, நான் ஒரு ப்ராஜெக்ட்ட வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னா, ஒரு ஆக்டிவிட்டி எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன் இருக்கு. அத 4 பேர் போட்டு நான் யார் க்ளோஸ் பண்ணா? என்னாச்சு தெரியலையே. எப்படி க்ளோஸ் ஆச்சுன்னு தெரியலையே. ஓகே. ஓகே, நோ இஷ்யூஸ். நான் பேசுறது கேக்குதா? ஏதோ ஆயிடுச்சு. ஓகே, நான் எந்த ஃபைல்ல டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு எனக்கு தெரியல. அந்த ஃபைல் க்ளோஸ் ஆயிருச்சு. ஜர்னல் ஃபைல் க்ளோஸ் ஆயிருச்சு. ஏன்னு தெரியல. ஓகே, நான் இதை வச்சு டிஸ்கஸ் பண்றேன். இத பாருங்க. டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட், டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட், டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட். சரியா? இப்போ இது வந்து நார்மல் டைமும் இந்த இது. இப்போ ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னா அதுக்கு நார்மல் டைம், ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னா அத வந்து ஒரு 5 பேரை வச்சு எர்த் ஒர்க் எக்ஸ்கவேஷன் வந்து பண்ண சொல்லிட்டு இருப்பேன். நார்மலா அப்படித்தான் பண்ணிட்டு இருப்போம். 5 பேரை வச்சு ஒரு எக்ஸ்கவேஷன் பண்ண சொல்லிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ் எதை சொல்றேன்னா ஒரு ஜேசிபி. ஜேசிபிங்கிற கம்பெனி நேம் ஆக்சுவலா டெக்னிக்கலா வந்து ஜேசிபின்னு சொல்லக்கூடாது, எர்த் மூவர்னு சொல்லணும். ஓகேயா? ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்ற வேர்ட் தான் இந்த ஜேசிபின்னு சொல்றேன். ஒரு ஜேசிபியோ ஏதோ எம்ப்ளாய் பண்றேன் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒன்று எனக்கு 700 rupees ஆகும் சார். ஒரு மணி நேரத்துக்கு 700 rupees ஆகும். 700 rupees வந்து நான் எக்ஸ்ட்ரா போட்டு ஒரு நாள் முன்னாடியே முடிக்கிறேன் இந்த வேலையை அப்படின்னா அந்த ஒரு நாள் கிராஷ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். கிராஷிங்னா என்னன்னு புரியுதா? எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸ் நான் எம்ப்ளாய் பண்ணி அந்த எக்ஸ்ட்ரா ரிசோர்ஸுக்கு ஒரு காஸ்ட் ஆயிருக்கும். எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 700 ரூபா ஆகும். நான் ஜேசிபி எம்ப்ளாய் பண்ணி அந்த வேலையை முடிக்க சொன்னேன்னா எக்ஸ்ட்ரா வந்து 700 ரூபா ஆகும். ஆனா நான் அடுத்த நாள் ஒரு 10 பேர் வேலை பார்க்கறான்னு வச்சுக்கோங்க. 10 பேர் 100 ரூபாய்க்கு சாப்பிட்டான் அப்படின்னா 1000 ரூபாய்க்கு சாப்பிடுவோம். அப்போ ஒரு நாள் முன்னாடி முடிக்கிறது மூலமா நான் என்ன பண்றேன்? 1000 ரூபாய் மிச்சப்படுத்திட்டேன் சார். புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்னு? 700 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து நான் ஜேசிபி எம்ப்ளாய் பண்ணியிருக்கிறேன். 700 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்து நான் ஒரு ஜேசிபி எம்ப்ளாய் பண்ணி ஒரு நாள் முன்னாடியே வேலையை முடிக்கிறேன். அதனால எனக்கு என்ன பெனிஃபிட்னா 300 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அது எப்போ சேவிங் வரும்னா இது இன்டைரக்ட் காஸ்ட் தானே. ஒரு லேபர் சாப்பிடுறதெல்லாம் இன்டைரக்ட் காஸ்ட். இன்டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட், இன்டைரக்ட் காஸ்ட் எப்போ வந்து இந்த எம்ப்ளாய் பண்றோம்ல, டைரக்ட் காஸ்ட்ல எக்ஸ்ட்ரா செலவு பண்றோம்ல, கிராஷ் பண்றதுக்காக எக்ஸ்ட்ரா செலவு பண்ண வேண்டிய வரும்போது அதுக்கு பேர் என்னன்னா கிராஷ் காஸ்ட்னு சொல்லுவோம். கிராஷ் காஸ்ட்னு சொல்லுவோம். எக்ஸ்ட்ரா வந்து அமௌண்ட் ஆகுதுல்ல, கிராஷ் காஸ்ட் அப்படின்னா ஏற்கனவே எவ்வளவு ஸ்பெண்ட் ஆகுது பிளஸ் 700 ரூபா. இது கிராஷ் காஸ்ட். சரியா? கிராஷ் காஸ்ட்டை விட இந்த கிராஷ் காஸ்ட்ல இருந்து எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா காஸ்ட் ஸ்லோப்னு ஒன்று கண்டுபிடிக்கணும். காஸ்ட் ஸ்லோப்னா என்னன்னு சொல்றேன். அது 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 ஒரு முக்கியமான ஃபார்முலா. அதுக்கு அது மட்டுமே நிறைய தடவை கேட்டிருப்பாங்க. கிராஷ் காஸ்ட்ல இருந்து காஸ்ட் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறேன். காஸ்ட் ஸ்லோப்னா என்னன்னா அது என்னன்னு சொல்லிடுறேன். காஸ்ட் ஸ்லோப்னா என்னன்னா ஒரு நாளைக்கு நான் இந்த வேலையை சுருக்கிறதுக்கு இப்போ எனக்கு 5 நாள் வந்து குறைச்சிக்கலாமா இருக்கும். மொத்தம் 15 நாள் இந்த வேலை நடக்குதுன்னா ரிசோர்ஸ் அதிகமா எம்ப்ளாய் பண்ணி நான் வந்து அதை 5 நாள்லயே முடிக்கலாமா இருக்கும். 5 இல்லாட்டி 15 நாள் இருக்கு அப்படின்னா 10 நாள்லயே முடிக்கலாமா இருக்கும். 5 நாள் கிராஷ் பண்ணிக்கலாம்னு இருக்கும். ஓகேயா? அப்ப 5 நாள்லயே கிராஷ் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு நாள் கிராஷ் பண்றதுக்கு எனக்கு எவ்வளவு ஆகுது? காஸ்ட் ஆஃப் கிராஷிங் பெர் டே. ஒரு நாளைக்கு கிராஷ் பண்றதுக்கு எவ்வளவு ரூபாய் ஆகுது அப்படிங்கறத எனக்கு காஸ்ட் ஸ்லோப்னு சொல்லுவோம். காஸ்ட் ஆஃப் கிராஷிங் பெர் டே. ஒரு நாள் எனக்கு கிராஷ் பண்றதுக்கு எவ்வளவு ஆகுது, அதான் காஸ்ட் ஸ்லோப். அந்த ஒரு நாள் காஸ்ட் இன்டைரக்ட் காஸ்ட்டை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா, ஒரு நாள் காஸ்ட் இன்டைரக்ட் காஸ்ட்டை விட கம்மியா இருந்துச்சு அப்படின்னா நான் கிராஷ் பண்ணிப்பேன். இந்த அளவு டீப்பா கேட்க மாட்டாங்க.
நீங்க காஸ்ட் ஸ்லோப்புக்கான ஃபார்முலா இருக்கு. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது என்னங்கிறத சொல்லிடுறேன். அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கேட்டுக்கு யாராவது ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா, அவங்களுக்கு நான் தனியா வந்து இந்த இந்த இது வந்து எனக்கு எம்இ நோட் ஆக்சுவலா இது. இதுல கிராஷிங் எப்படி பண்றது அப்படிங்கிறதெல்லாம் இது பண்ணுவாங்க. கேட்டுக்கு வந்து டீச் பண்ற நெறைய கோச்சிங் ஃபேக்கல்டீஸ் வந்து இந்த கொஸ்டின்ஸ் இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சிபிஎம்ல இருந்து கேட்பாங்க அப்படின்னு. கேட்ல வந்து போன தடவ வந்து ஒரு கொஸ்டின் வந்துருந்துச்சு. சிபிஎம்ல இருந்து நெறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்துச்சு. பொதுவா வந்து சிபிஎம்ல இருந்து பெருசா கேட்ல கொஸ்டின்ஸ் வராது. போன தடவ 4, 5 கொஸ்டின் வந்துருச்சு. ஒரு கொஸ்டின் வர்றதே பெரிய விஷயம். அந்த இடத்துல 4, 5 கொஸ்டின் வந்துருச்சு கேட்ல. பாம்பே ஐஐடி பாம்பே கொஸ்டின்ஸ் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். இருந்தாலும் இதெல்லாம் எப்படி பண்றதுங்கிறது மேபி கேட் யாராவது ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா அப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு காஸ்ட் ஸ்லோப்புக்கான ஃபார்முலா மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நான் ரிசர்ச் லெவலிங் போயிடலாம். கிராஷிங் வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருக்குது. இப்போதைக்கு நான் அதுக்குள்ளேலாம் போகல. ஓகேயா? காஸ்ட் ஸ்லோப்புங்கிறது இதுதான். நான் இந்த இதை பாருங்க. கீழே வந்து ஆக்டிவிட்டி டைம் போட்டிருக்கிறேன். கீழே வந்து ஆக்டிவிட்டி டைம் போட்டிருக்கிறேன். இந்த சைடு காஸ்ட் போட்டிருக்கிறேன். ஓகேயா? நார்மல் காஸ்ட் அதிகமா இருக்குமா, நார்மல் டைம் அதிகமா இருக்குமா சார்? நார்மல் காஸ்ட் வந்து கம்மியா இருக்கும். நார்மல் காஸ்ட் கம்மியா இருக்கும். நார்மல் டைம் அதிகமா இருக்கும். கரெக்டா? நார்மல் காஸ்ட் வந்து நார்மலா செஞ்சேன் அப்படின்னா கிராஷிங் தான் என்னது? அந்த டைமை குறைக்கிறதா. இது ஒரு முக்கியமான கொஸ்டின். டைமை குறைச்சோம்னா காஸ்ட்டும் குறையுங்கிறது வேற விஷயம். சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா இன்டைரக்ட் காஸ்ட்டும் டைரக்ட் காஸ்ட்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குதுல்ல. இப்போ டைரக்ட் காஸ்ட் அப்படிங்கறது வந்து அந்த ரிசோர்ஸுக்காக நான் ஸ்பெண்ட் பண்றதா, அப்போ நான் கிராஷுக்கு நான் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது எல்லாமே டைரக்ட் காஸ்ட். ஓகே, கிராஷ் பண்றதுக்கு நான் ரிசோர்ஸுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்குற எல்லாமே டைரக்ட் காஸ்ட். டைரக்ட் காஸ்ட் கூடிருச்சு அப்படின்னா இன்டைரக்ட் காஸ்ட் வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்லோப்ல போயிட்டே இருக்குமா, டெய்லி 1000 ரூபான்னு கூடிட்டே இருக்குமா? அந்த காஸ்ட்டை விட இன்டைரக்ட் காஸ்ட்டை விட டைரக்ட் காஸ்ட் கூட இருந்துச்சு. இப்போ 1000 ரூபாய் நான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. 10 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா நான் அந்த எம்ப்ளாயி இது ஒரு நாள் குறைக்கிறதுக்கு மட்டும் நான் 2000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல நான் கண்டிப்பா கிராஷ் பண்ணுமா என்ன? காஸ்ட் வைஸ் பார்த்தா நான் அந்த இடத்துல கிராஷ் பண்றது எக்கனாமிக்கல் கிடையாது. ஆனா கிராஷ் பண்ணேன்னா ப்ராஜெக்ட வந்து ஒரு நாள் முன்னாடி முடிக்கலாங்கிறது உண்மை. அது சத்தியம். கடைசி நாளுக்கு முன்னாடியே நான் முடிக்கணும். ப்ராஜெக்ட் டியூரேஷன் டைம் வந்து எக்ஸஸ் ஆகி போயிட்டு இருக்கு. பெனால்டி விழுந்துரும். நான் டைமுக்குள்ள ப்ராஜெக்ட முடிக்கலைன்னா பெனால்டி வந்துரும். அந்த மாதிரி இடத்துல எக்ஸ்ட்ரா காசு ஆனாலும் நான் இது பண்ணலாம், கிராஷ் பண்ணலாம். அப்ப கிராஷிங்கோட நோக்கம் என்ன சார்? கிராஷிங்கோட நோக்கம் வந்து காசை குறைக்கிறதா, டைமை குறைக்கிறதா? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது ரெண்டுமே இருக்கும். கிராஷிங் அப்படிங்கிறது டைமை குறைக்கிறதா, காசு குறைக்கிறதா அப்படின்னு கேட்டுட்டே இருப்பாங்க. அப்போ கிராஷிங்கோட இது வந்து டியூரேஷன் ஆஃப் தி ப்ராஜெக்ட குறைக்கிறது. இதுல வந்து தெளிவா இருக்கணும். ரெண்டுமே 2 ஆப்ஷனும் இருக்கும். ரொம்ப குழப்பக்கூடிய ஒரு கொஸ்டின். ஓகேயா? இது புரிஞ்சதா? காஸ்ட் ஃப்ளோ போங்க. நார்மல் டைம் அதிகமா இருக்கும். கிராஷ் டைம் கம்மியா இருக்கும். டைமை குறைக்க நான் அதுக்கு ஏத்த மாதிரி காஸ்ட் அதிகமா வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன். அப்ப காஸ்ட் ஸ்லோப் இந்த மாதிரி இருக்கும். காஸ்ட் கர்வ் வந்து இதான் கர்வ். எனக்கு தேவையான கர்வ் வந்து இதான் கர்வ். இந்த கர்வோட ஸ்லோப் கலர் மாத்திரம் மாற மாட்டேங்குது. இந்த கர்வோட ஸ்லோப்பை தான் காஸ்ட் ஸ்லோப்னு சொல்றேன். ஒண்ணுமே இல்லை, எல்லாம் மறந்துருச்சுனாலும் எது அதிகமா இருக்கும் எது கம்மியா இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எது அதிகமா இருக்கும் எது கம்மியா இருக்குங்கிறது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நார்மல் காஸ்ட் அதிகமா இருக்குமா, கிராஷ் காஸ்ட் அதிகமா இருக்குமா? கிராஷ் காஸ்ட் தான் அதிகமா இருக்கும். சரியா? நார்மல் டைம் அதிகமா இருக்குமா, கிராஷ் டைம் அதிகமா இருக்குமா? நார்மல் டைம் தான் அதிகமா இருக்கும். அதிகமான வேல்யூ மைனஸ் கம்மியான வேல்யூ. ஓகேயா? அதிகமான வேல்யூ மைனஸ் கம்மியான வேல்யூ. டைம் பெர் டே தானே. பெர் டேனா டைம் தான் கீழே வரணும். இது என்னது? கிராஷ் டைம். டைம் தான் கீழே வரணும். கிராஷ் டைம். இது இந்த கிராஷ் காஸ்ட் தான் அதிகமா இருக்கும். நார்மல் காஸ்ட் கம்மியா இருக்கும். அதிகமான வேல்யூ பை கம்மியான வேல்யூ. அவ்வளவுதான்.
அதிகமான வேல்யூ மைனஸ் கம்மியான வேல்யூ டிவைடட் பை அந்த டைம். மேல காஸ்ட் கீழே டைம். இவ்வளவுதான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இத்தனை ரூபாய் பெர் டேன்னு வரும். இது புரிஞ்சதா? காஸ்ட் ஃப்ளோ புரிஞ்சதா? இந்த ஐடியா மட்டும் தான் நான் இதுல டிஸ்கஸ் பண்ணணும். இது புரிஞ்சதுன்னா சொல்லுங்க. நான் அடுத்து ரிசோர்ஸ் லெவலிங்னா என்னன்னு சொல்லிட்டு முடிச்சிடலாம். காஸ்ட் ஃப்ளோப்னா என்னன்னு புரிஞ்சதா? எஸ். ஓகே, அவ்வளவுதான். இதுக்கு அடுத்து நான் ரிசோர்ஸ் லெவலிங் அப்படின்னா என்னன்னு சொல்றேன். ரிசோர்ஸ் லெவலிங்க்கும் ரிசோர்ஸ் அலோகேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரிசோர்ஸ் அலோகேஷன் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கும் எவ்வளவு லேபர்ஸ் இது பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இது பண்றது ரிசோர்ஸ் அலோகேஷன். இதுல வந்து ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறது நீங்க நோட் பண்ணிக்கணும். ஏதாவது சார் அந்த பாயிண்ட் சொல்ல மேபி கேட்கலாம். ஹிஸ்டோகிராம் யூஸ் பண்ணுவோம். ரிசோர்ஸ் லெவலிங் ரிசோர்ஸ் அலோகேஷனுக்கெல்லாம் எதை யூஸ் பண்ணுவோம்னா ரிசோர்ஸ் அலோகேஷன் யூஸ் பண்ணுவோம். அப்போ ரிசோர்ஸ் லெவலிங்க்கும் ரிசோர்ஸ் அலோகேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரிசோர்ஸ் அலோகேஷனுக்கும் ரிசோர்ஸ் ஸ்மூத்தனிங்க்கும் ரிசோர்ஸ் லெவலிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ரிசோர்ஸ் ஸ்மூத்தனிங்ல இன்ஃபைனைட் ரிசோர்ஸ் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ரிசோர்ஸ் இன்ஃபைனைட்டா இருக்கு. எவ்வளவு நாள் இருக்கு? 1000 பேர் வேணுமா? 1000 பேரை கொடுத்துருவோம்ப்பா. சரியா? எத்தனை புல்டோசர் வேணும்? எத்தனை எர்த்மூவர்ஸ் வேணும்? எல்லாமே கொடுத்துருவோம். இன்ஃபைனைட் ரிசோர்சஸ். சரியா? ஆனா டைம் இஸ் கன்ஸ்ட்ரைன்ட். டைம் கொடுத்துருக்கிற டைம்குள்ள முடிக்கணும். டைம் இஸ் கன்ஸ்ட்ரைன்ட். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் ரிசோர்ஸ் ஸ்மூத்தனிங். இதுல பாத்தீங்கன்னா ரிசோர்சஸ் லிமிட்டட். 5 லேபர் இருக்கிறான்னா 5 லேபர் தான் இருப்பான். அவனை வச்சு நான் மொத்தம் ஒரு 15 லேபர் வச்சிருக்கேன் ஒரு வீடு கட்டுறதுக்கு. ஒரு நாள் அதிகமா தேவைப்படும், ஒரு நாள் கம்மியா தேவைப்படும். அப்ப அந்த ஃப்ளோட்டை வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணும்போது சில நாள் என்னால கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அப்போ ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ப்ராஜெக்ட் டியூரேஷனே மாறும். அப்போ ரிசோர்ஸ் லிமிட்டடா இருந்துச்சு அப்படின்னா ப்ராஜெக்ட் டியூரேஷனும் கொஞ்சம் கூட்ட வேண்டியது இருக்கும். ஒரு நாள் 2 நாள் கூட போக வேண்டியது இருக்கும். ஏன்னா அன்னைக்கு லேபர் எனக்கு கிடைக்க மாட்டான். 15 பேர்னா 15 பேரை வச்சுதான் என்னால ப்ராஜெக்ட் முடிச்சாகணும். அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு நாளோ 2 நாளோ ஆகும். அதான் ரிசோர்ஸ் லெவலிங். இந்த பாயிண்ட் புரியுதா? இவ்வளவுதான் ரிசோர்ஸ் லெவலிங் தான் நான் டிஸ்கஸ் பண்ணணும். இதுக்கு மேல இதுல ரிசோர்ஸ் லெவலிங் எப்படி பண்றதுங்கிறதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் கேட் ஐஏஎஸ் கூட கேட்கறது இல்ல. நமக்கு அது தேவையில்லை. ஹிஸ்டோகிராம் வச்சு பண்றோம் அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இது ஒரு என்ன சொல்றது, ஒரு கிராபிக்கல் ஐடியா. எப்படி சொல்றது, ட்ரையல் அண்ட் எரர் ப்ராசஸ். இந்த மாதிரி பண்ணி நம்ம ரிசோர்ஸ் லெவல் பண்ணணும். ஆக்சுவலா பாருங்க, இந்த கொடுத்துருக்கிற டேட்டா வச்சு நான் பிளாட் பண்ணேன் அப்படின்னா என்னோட ரிசோர்ஸ் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? ஒரு நாள் ரொம்ப அதிகமா தேவைப்படுறான். 28 பேர் தேவைப்படுறான். இந்த இடத்துல பாருங்க, எனக்கு 28 பேர் தேவைப்படுறான். சரியா? இந்த இடத்துல பாருங்க 20 பேர் கிட்ட 24 பேர் 22 பேர் தேவைப்படுறான். 22 பேர் தேவைப்படுறான். இந்த இடத்துல பாருங்க 2 பேர் தான் தேவைப்படுறான். அப்போ இந்த ப்ராஜெக்ட நான் ஃப்ளோட்டை நான் அட்ஜஸ்ட் பண்றதுனால நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டா, கீழே பாருங்க, இது எல்லாத்தையும் எல்லா நாளும் ஆல்மோஸ்ட் எல்லா நாளும் 10 பேர் தான் தேவைப்படுற மாதிரி நான் கொண்டு வந்துட்டேன். ஒரு 2 நாள் மட்டும் 4 பேர் தேவைப்படுறோம். அதாவது 4 பேர் எக்ஸ்ட்ரா தேவைப்படுறான். 10 பேருக்கு மேல 4 பேர் எக்ஸ்ட்ரா தேவைப்படுறான். அப்போ இந்த இடத்துல என்கிட்ட மொத்தமே 12 பேர் தான் சார் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இது இப்ப நான் பண்ணிருக்கிற ரிசோர்ஸ் ஸ்மூத்தனிங். இப்ப 12 லேபர் தான் இருக்கான், 10 லேபர் தான் இருக்கான்னு நான் சொல்லிட்டேன்னா இதை இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி என்னோட டியூரேஷன், ப்ராஜெக்ட் டியூரேஷனை எக்ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு மேல என்னால குறைக்க முடியாது. அப்போ ஒரு ஆக்டிவிட்டி 2 ஆக்டிவிட்டி எனக்கு டிலே ஆகும். அப்படி டிலே ஆச்சு அப்படின்னா அது பேர் ப்ராஜெக்ட் லெவலிங், ரிசோர்ஸ் லெவலிங். ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே ஐடியா தான். இது புரியுதா? இவ்வளவுதான் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த சார்ட்டை பாருங்க. ரிசோர்ஸ் எந்த அளவு ஒய்டா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு. இப்ப இவனுக்கு இந்த நாள் பாருங்க 12 பேர் தேவைப்பட்டிருக்கான். 12 நாள் இந்த நாள் 12 பேர் தேவைப்படுறான். இந்த இடத்துல ஒரு 9 பேர் தேவைப்படுறான். அப்படி இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேர் தான் தேவைப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஒருத்தன் தான் தேவைப்படுறான்.
இந்த சில நாளுக்கு அதை என்ன பண்றோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் டைம் எக்ஸ்டெண்ட் ஆகாம கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 8 பேர் தான் தேவைப்படுற மாதிரி கொண்டு வந்துட்டோம். மோஸ்ட்லி ஆவரேஜா வந்து ஒரு 5 பேர் தான் தேவைப்படுறோம். இந்த மாதிரி பண்றதுதான் ரிசோர்ஸ் லெவலிங். இது புரிஞ்சதா? இவ்வளவுதான் வந்து சிபிஎம். சிபிஎம்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய ஐடியாஸ் இவ்வளவுதான். இது சிபிஎம்ல என்டையர் சிபிஎம்ல ஏதாவது டவுட் இருக்குதா? இதுவரை நம்ம டிஸ்கஸ் பண்ண ஐடியாஸ்ல எல்லாம் ஏதாவது டவுட் இருக்குதா? டவுட் இருந்தா கேளுங்க, நம்ம முடிச்சுக்கலாம். ஏதாவது டவுட் இருக்குதா? காஸ்ட்டுக்கு அப்புறம் நெட் கட் ஆயிடுச்சா? ரிசோர்ஸ் லெவலிங், ரிசோர்ஸ் அலோகேஷன், இது ஐ மீன் ரிசோர்ஸ் லெவலிங், ரிசோர்ஸ் ஸ்மூத்தனிங், 2 பாயிண்ட் தான் சார். அது நோட்ல இருக்கும், நீங்க பாருங்க புரியும். 2 பாயிண்ட் தான் இருக்கும். இது ரிசோர்ஸ் ஸ்மூத்தனிங் அப்படின்னா இன்ஃபைனைட் ரிசோர்ஸ், டைம் இஸ் கன்ஸ்ட்ரைன்ட், டைம் வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ள முடிக்கணும். ரிசோர்ஸ் லெவலிங் அப்படிங்கிறது வந்து ரிசோர்சஸ் ஆர் கன்ஸ்ட்ரைன்ட், ரிசோர்சஸ் வந்து கம்மியா இருக்கும், லிமிட்டட் ரிசோர்சஸ் இருக்கும். அப்ப ப்ராஜெக்ட் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்கலாம். அவ்வளவுதான், 2 பாயிண்ட் தான். அந்த பாயிண்ட்டை வந்து நீங்க இதுல பாருங்க புரியும், நோட்ல இருக்கும், ரீட் பண்ணீங்கன்னா புரியும். ஓகேயா? வேற ஏதாவது டவுட் இருக்குதா? முடிச்சுக்கலாமா? சிபிஎம் புரிஞ்சதா? தேங்க்யூ மனசுதான். தேங்க்யூ. 3 ஃப்ளோட் மட்டும் சொல்றேன். 2 நிமிஷம் தான் இருக்கு. 2 நிமிஷத்துக்குள்ள நான் எவ்வளவு வேணும் சொல்ல முடியுமோ நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த மீட்டிங் எண்ட் ஆயிரும் இப்போ. டோட்டல் ஃப்ளோட் அப்படிங்கிறது இப்போ எனக்கு வந்து இங்க இருந்து நான் சென்னை போகணும் சார். இங்க இருந்து சென்னை போகணும். கன்னியாகுமரியில இருக்கேன்னு வச்சுக்கோங்க. கன்னியாகுமரியில இருந்து சென்னை போகணும். ஓகேயா? எனக்கு இத போறதுக்கு 1 நாள் டைம் ஆகும்னு வச்சுக்கோங்க. 1 நாள் டைம் ஆகும். ஆனா எனக்கு 10வது நாளுக்குள்ள போகணும். 10வது நாளுக்குள்ள போய் சேரணும்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அவைலபிள் டைம் என்னது? 10 நாள் எனக்கு அவைலபிள். என்னோட டியூரேஷன் எவ்வளவு? டிராவல் டியூரேஷன் வந்து ஒரு நாள். சரியா? அப்ப மீதி இருக்கிற டைம் எவ்வளவு? 9 நாள். இதான் வந்து ஃப்ளோட். அந்த 9 நாள் எங்கனாலும் தூங்கலாம். நான் இங்கேயே தூங்கலாம், கன்னியாகுமரியிலேயே தூங்கலாம், இல்ல கோயம்புத்தூர்லயோ இல்ல சென்னையிலயோ வந்து நாளே கிளம்பி போயிட்டு மீதி 9 நாள் தான் தூங்கலாம். இந்த எனக்குன்னு இருக்குல்ல ஃப்ரீயா இருக்கிற டைம் தான் ஃப்ளோட். இந்த ஃப்ளோட்ல வந்து இப்போ நான் மும்பை போகணும். கன்னியாகுமரியில இருந்து மும்பை போகணும். ஓகேயா? கன்னியாகுமரி, சென்னை, மும்பை. ஓகேயா? மும்பை போகணும் அப்படின்னா எனக்கு இங்க ஒரு 10 நாள் ஃப்ளோட் கொடுத்துருக்காங்க. இங்க ஒரு 5 நாள் ஃப்ளோட் கொடுத்துருக்காங்க. நான் 6 நாள் ஃப்ளோட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 4 நாள். ஓகே, ஒரு 4 நாள் ஃப்ளோட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டோட்டல் ஃப்ளோட் எனக்கு ஒரு 10 நாள் இருக்குது. 0th டே வந்து இங்க இருந்து கிளம்புறேன். இங்க வந்து 12வது நாள் நான் போய் சேரணும்னு வச்சுக்கோங்க. அப்படி இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல நான் 10 நாள் ஃப்ளோட்டையும் எடுத்தேன்னா எனக்கு என்ன ஆகும்னா, இந்த இடத்துல நான் 10 நாள் ஃப்ளோட்டையும் நான் யூட்டிலைஸ் பண்ணேன்னா இதுக்கு அடுத்த வர்ற சக்சீடிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். இதோட ஃப்ளோட் 0 ஆயிருமா? புரியுதா? நான் 10வது நாள் தான் இங்க இருந்தே கிளம்புறேன். இது 10 நாள் எனக்கு ஃப்ளோட் இருக்குது மொத்தமா. 10வது நாள் இங்க இருந்தே கிளம்புறேன். இங்க இருந்து கிளம்பிட்டு 11வது நாள் இங்க போய் சேருவேன். இதுக்கு 1 நாள் ஆகும், இதுக்கு 1 நாள் ஆகும். இங்க இருந்து சென்னை போறதுக்கு 1 நாள், சென்னையில இருந்து மும்பை போறதுக்கு 1 நாள். 11வது நாள் இங்க நான் ரெஸ்ட் எடுக்க முடியுமா? சென்னையில என்னால ரெஸ்ட் எடுக்க முடியுமா? முடியாது. இந்த அடுத்த ஆக்டிவிட்டியோட ஃப்ளோட் பாதிக்கப்படுது. அப்ப பாதிக்கப்படாம இதாகணும்னா நான் 6வது நாளாவது இங்க இருந்து கிளம்பிரணும். 6வது நாள் இங்க இருந்து கிளம்பினேன்னா எனக்கு 7வது நாள் இங்க இருப்பேன். பிளஸ் 4 நாள் ஃப்ளோட் எடுத்துட்டு 11வது நாள் இங்க இருந்து கிளம்பினேன்னா 4 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு 11வது நாள் இங்க இருந்து கிளம்பினேன்னா 12வது நாள் நான் இங்க இருப்பேன். கட் ஆக போகுது. இது புரிஞ்சது அப்படின்னா